அம்மா ரெடி ஆயிட்டாங்க. ஃபங்க்ஷன் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மல்யுத்த வீராங்கனை பிரியங்கா வர்சஸ் கிரி. உதவி தானே என்ன உதவி? என் காசு நீ உதவியா யூஸ் பண்ணுவீங்க? அதுக்கு தான் அவங்க செஞ்சாங்க. இப்ப நான் விக்கெட் வச்சுக்கிறேன், அது எடுத்து வீணாகுன்னா அதுக்கு தானே அவர் செஞ்சாரு. கொடுக்காம இருந்தாரு. இல்லைண்ணா, அது ஒரு சின்ன உதவி தானே, கெஞ்சி தானே கேட்குறேன் நான். செய்யாம இருந்தாங்க. சின்ன ஒரு உதவி கெஞ்சி கேட்குறேன், அதை கூட பண்ண மாட்டீங்க. சரி 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 என்ன போங்க. சரிப்பா சரிப்பா. எங்கேயுமே மெக்கானிக் கடை இல்லை. சரி அந்த அண்ணன்கிட்ட கெஞ்சி ஒரு உதவி கேட்குறேன், அதை கூட பண்ணவும் மாட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நானும் ரொம்ப நாளாக வண்டி மாற்றணும்னு நினைக்கிறேன், முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே உட்காருக்கம்மா. அந்த லிப்ஸ்டிக் அவன் கையில் கொடுத்து இங்கே தடவணும், அப்பாவுக்கு இங்கே தடவி விடுன்றான். லிப் பாம் அது. லிப் பாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா குயிலாப்பாளையம் தான் போயிட்டுருக்கோம். குயிலாப்பாளையம் வந்து ஃபங்க்ஷன் இல்லையா, பட்டோடைய தாய் மாமா வீடு கிரக பிரவேசம். ஆமாம், அம்மா நேற்றே ஊருக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி நான் பட்டு வத்சன் போகிறோம். பட்டுக்கு வந்து அப்படியே பாண்டிக்கு போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்கணும். ஏன்னாக்கா பட்டோடைய அத்தை பையனுக்கு வந்து பரியம் சென்னையில். அதனால் பட்டு மட்டும் போகிறாங்க, நம்ம வந்து மாமா வீட்டிலே தான் இருக்க போகிறோம். அதனால் பட்டுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் என்ன கிராண்டாக இது வரைக்குமே பட்டு கிராண்டாக இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே எடுத்ததில்லை, சுடிதார். அதனால் வந்து ஒரு கிராண்டானா எங்கள் பட்ஜெட்டுக்கு ஒரு 1500 அதுதான் ஒரு கிராண்டு. அந்த மாதிரி எடுக்கலாம்னு ஒரு பிளான். அதனால் பட்டு அப்படியே நாங்கள் நேராக ஊருக்கு போயிடுவோம், குயிலாப்பாளையம் போயிடுவோம். ஆமாம், ட்ரெஸ்ஸு வந்து பட்டுக்கு எடுக்க போகிறோம். எப்படி ட்ரெஸ்ஸு எடுக்க போகிறேன் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அப்படியே ஆளுக்கு ஒரு மூலையாக நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் போகிறோம். ஆமாம், சரி போகலாமா? போகலாமா? போகலாம். சாதனா வீட்டை பிரித்து கொடுத்தாங்க. சரி, நல்லா இருக்கா? சரி கிளம்பலாமா? ஃப்ரெண்ட்ஸ், போத்தீஸ் போனோம். அங்கே வந்து எங்களுடைய பட்ஜெட்டுக்கு வந்து கிடைக்கல. நல்லா இருக்குது, பட் எல்லாமே வந்து 3000 4000 இருக்குது. அதனால் இன்னொரு கடைக்கு வந்தோம். இங்கே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. இவ்வளோக்கு ட்ரெஸ் எடுக்க வரணுன்னாக்கா ஒரு நாளே பத்தாது. எனக்கு பிடிக்கிறது பட்டுக்கு பிடிக்கல, பட்டுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்கல. பட்டுக்கு பிடிக்கிறது வந்து 3000 4000. எனக்கு பிடிக்கிறது வந்து 2000 வந்தாலும் எனக்கு ஓகேன்ற அது வேணாமா. சிரிச்சிக்காது அப்படியே அங்கே மௌனமா. கிராண்டாவும் இருக்கணும், துணி வெயிட்டாவும் இருக்கக்கூடாது. அப்படியா இருக்கணும், வெயிட்டா அப்படியே பல்கா தூக்கிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. காசு அதிகமா இருந்தா பரவாயில்ல. இல்ல கம்மியா தான் பாக்குறேன். நடிக்காத நீ அப்படியே. below 2000 ஓகேவா? ஸ்வேதா, சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது? நண்டு குழம்பு. அப்புறம் இதெல்லாம் யார் செஞ்சா? திறந்து பாரு. பட்டு பாண்டி கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து மாமா வந்து போயிட்டு உளுத்த மாவு போய் கூட்டுரோட்டில் அரைச்சா அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து கிளம்பி நான் தாரணேஷ் அவினாஷ் வந்துக்கிட்டே இருக்கோம். வண்டி வந்து ஆயில் இல்லாமல் நின்று போயிடுச்சு. பெரிய அந்த ஆயில். அப்புறம் அந்த அப்படியே அங்கே தூரமாக நின்றுச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே அதே ஊரில் தெரிஞ்சவங்க வந்து ஸ்டோ பண்ணிட்டு எடுத்தாந்து கூட்டுறதுல விட்டாங்க. இங்கே வந்து பார்த்தாக்கா ஒரு மெக்கானிக் கடை கூட இல்லை. ஏன்னாக்கா இந்த ஊரில் வந்து மெக்கானிக் வந்து சண்டே கம்பல்சரி லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் ஆயில் கடையும் வந்து பார்த்தேன். ஒரு ஆயில் கடையில் ஆயில் வாங்கிட்டேன். அங்கே ஒரு அண்ணன்கிட்ட வந்து அண்ணா இந்த மாதிரி டூர் கொண்டு வரேண்ணா, இந்த மாதிரி சரி பண்ணணும்ண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு ஒருத்தவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. இவங்க தான் அதை சரி பண்ணுறாங்க. ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ரொம்ப வெயிலாக இருக்குது. இந்த வெயிலையும் தாண்டி இப்போ வந்து ஆயில் மாற்றிட்டு இருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகணும் என்ன பண்ணுறதே தெரியல. இங்கேருந்து மறுபடியும் வீட்டுக்குலாம் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஒரு மெக்கானிக் ப்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பார்ப்போம் வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். அவினேஷா என்ன நீ கற்றுக்க போறியா? பாத்தியா இவங்க இல்லைன்னா நம்ம எப்படி போகிறது? ஃப்ரெண்ட்ஸ் நானும் ரொம்ப நாளாக வண்டி மாற்றணும்னு நினைக்கிறேன், முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த தம்பி வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அவங்கக்கிட்ட வந்து டூல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இன்னொரு மெக்கானிக் அண்ணன் வந்து இன்னைக்கு கடை திறந்துருக்காங்க. அவங்ககிட்டே வந்திருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஒன்று 2 3 4 5 மிஷின் ஓடுது. 5 மிஷின் அந்த ஒரு அண்ணன் தான் இப்படி போய் வராங்க. அவரே ஒரே ஆளே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. நிறைய அரைப்பாங்க போல. பரபரப்பாக வேலை போயிட்டே இருக்கு. வீடு கிரகப்பிரவேச வேலை நாளைக்கு காலையில் தான் வந்து அவங்க வீடு குடி போவாங்க. அதாவது மனை ஏறி வீடு குடி போவாங்க. ஸோ அதுக்கு நாளே வந்துட்டோம். ஏதாவது கூட மாட ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. மாமா வந்து அரிசி உளுந்து ஆட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் இங்கே வந்திருக்கேன். அம்மா ரெடி ஆகிட்டாங்க. ஃபங்க்ஷன் மோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன ஒன்று இன்றைக்கி என் வண்டியால் கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகிடுது. அந்த வண்டிக்காரங்கிட்ட நான் பொருளை வாங்க போகிறேன்னதுமே வந்து சரிப்பா நான் ஆளில் கூப்பிட்றேன்ப்பா அப்படின்னாரு. அவர்கிட்ட பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் அவர்கிட்டேருந்து ஒரு சில பொருள் கொடுங்கண்ணா உதவியாக இருக்கணும் அப்படின்றான். அதெல்லாம் தர முடியாது, போக முடியாது அப்படி டென்ஷன் பண்ணி விட்டாரு. அதனால தான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு 3 மணி நேரம் ரொம்ப சிரமமாக போயிடுது. ஓகே அதை விட்டுருவோம். இதுக்காக நம்ம வந்து ஃபங்க்ஷன் மோடு போயிடலாம். என்னம்மா வா நம்ம போயிட்டு உங்கள் நடு தம்பி வீட்டை போய் சுற்றி பார்ப்போம். எல்லாரும் கிளம்புறாங்க. ஆமாம் அம்மாவுடைய பெரிய சித்தப்பா. எனக்கு சித்தப்பா. அம்மாவோடைய பெரிய சித்தப்பா. எனக்கு சித்தப்பா. அம்மா கூட பிறந்தவங்க இவங்க தான் பெரியவங்கன்னு சொல்ல வர. புரியுதா? அப்படி சொல்லு. சித்தப்பா வீட்டுக்கு தான் அங்க போறோம். இவங்க 2 பேரோட வீடு கிரகப்பிரவேசத்துக்கு நான் வந்து இல்லவே இல்லாத ரொம்ப மிஸ் பண்றேன். சோ இப்போ வந்து நான் வந்து அந்த சித்தப்பா வீட்டுக்கு தான் அந்த கிரகப்பிரவேசத்துல தான் இருக்கணும்னு இருக்கு. வீடு கிரகப்பிரவேசப்ப நான் இல்ல. நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தேனா. சோ அத நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்ண அந்த இடத்துல. நான் இல்ல அப்படி சொல்லிட்டு. ஆமா இவங்க தான் பெரிய சித்தப்பா. மீன் அம்மா கூட பிறந்தவங்க. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. அது வந்து நடு தம்பி, இவங்க வந்து பெரிய தம்பி. சின்ன தம்பின்றவங்க பாலாஜி சித்தப்பா. அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் எந்த வீடியோலயும் அவங்க இருக்க மாட்டாங்க. இவங்களே மோஸ்ட் நம்ம வீடியோக்கு வந்ததே இல்ல. தெரியாது இவங்களே மோஸ்ட். ஆனா நிறைய பேர் தெரியாது இல்லையா? இவங்களுடைய வைஃப் தான் இவங்க. புடிச்சு தள்ளி விடு. அவங்களுடைய பொண்ணு இவங்க. அவங்களுக்கே வந்து தம்பியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்க அக்கா மில்க். அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி எல்லாருமே இப்ப கிளம்பிதான். பக்கத்துலயே தான் ஃபங்க்ஷனும். சோ பக்கத்துல தான் தம்பிங்க வீடு. பெரிய தம்பி அவங்க நடு தம்பி பக்கத்துல தான் இருக்காங்க. சோ அங்கதான் போறோம். ஏதோ வந்து 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்க மாதிரி போலாமா அப்படின்னு கிளம்பிட்ட ஒரு 2 அடி எடுத்து வச்சா வீடு வந்துட போகுது. ஆமா போலாமா? எத்தனை டைம் போலான்றீங்க? பட்டு சின்ன மாமா நீ எது சொன்னாலும் சரிதான். அவ்வளவுதான். ஆமா ஆமா உள்ள போமா. சின்ன தம்பி நான் சொல்லிக்குவேன். அம்மா வாங்கம்மா. அவ்வளவுதான் போ உள்ள போமா. நிறைய வீடியோஸ்ல இந்த வீடியோ காமிச்சிருக்கோம். இப்போ காமிக்குள்ள கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் புதுசா இருக்கும் பார்க்கிறதுக்கு. கம்ப்ளீட்டா ஒர்க் முடிஞ்சு புதுசா இருக்கும்னு சொல்றேன். பாத்து நட்சத்திரம். சித்தப்பா சொன்னாலே அவங்களுடைய வைஃப் இவங்க. ஆமா நிறைய பேர் வந்து காமிக்க மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. அவங்களுடைய தம்பி அதனால. ஏய் என்ன பண்ற? என்ன மேல டேங்க் வைக்கணும். ஆமா
ஏய் இல்லை ஸ்வேதா, மேலே டேங்க் வைக்கணும். அதுதான் ஏதோ காரணம் சொன்னாங்களே. ஆன் பண்ணா இங்க இருந்து வாட்டர் வரும். ஆமா, இது வந்து இது வாஷ் பண்றது. இது வந்து ஆரோ வாட்டர். ஆரோ வாட்டர். ஆமா ஆமா, ஆரோ வாட்டர். வாட்டர் பாட்டில்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. கிளாஸ் அப்படியே ரின்ஸ் பண்ணுவாங்க. அதான் பாட்டில் கூட க்ளீன் ஆகிடும். நாளைக்கு தான் சாமி வைப்பாங்க. பட்டு இப்போ நீ நிற்கிற இடம் வந்து நடுமாமா வீடு, இது பெரிய மாமா வீடு. பக்கத்தில் ஒரே ஒரு சந்து. நாங்க பொருள் வேணா அப்படியே கயிறு கட்டி அனுப்பிப்போம். கயிறு கட்டி இல்லை, கயிறு கட்டிலாம் அனுப்பாதீங்க, தூக்கி போட்டுக்கோங்க. ஏன் கயிறு கட்டி அனுப்ப போகிறீங்க? இது மேல வந்து கட்டுறது தான், அதனால தான் ஆமாம், எழுப்பி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு இல்லை, ஃபியூச்சர்ல கட்டுவாங்க. மேல ஒரு வீடோ இல்லை ஒரு ரூமோ மேலே கட்டிப்பாங்க பொறிமா. பட்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்க, பட்டு ஸ்லோவாக இருக்கு, வேலையே செய்ய மாட்டேன். ஓபி அடிக்கிறோம். தாம்பளை பை. கோஇன்சிடெண்ட்டாக வந்து ஒரு விஷயம் நடந்தது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இவன் பேர் ஸ்ரீதர். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது இவங்க கூட வந்து ஃபிட்டாக இருப்பேன். இன்றைக்கி வந்து ஒரு யதார்த்தமாக பார்த்தா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இவங்க வந்து இப்போ வந்து இது ஸ்கூலில் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்காங்க, என்ன அக்கௌண்டண்ட்டாக இருக்காங்க. என்னுடைய அக்கா ஃபங்க்ஷனில் வந்து பார்த்து எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இவனை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்ரீதர் இவன் பேர். சரி போயிட்டு வா, ஓகேவா? பார்த்து போயிட்டு வா. ஆர் பெற்ற மகளோ பட்டு நான் அவன் கூட சாப்பிடலான்னு வந்தேன். பட்டு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, 15 வருஷம் கழிச்சு பார்க்குறேன். சரி ஓகே, சாப்பிடு. என்னை விட்டு சாப்பிட்றல? ஆமாம், நான் அம்மா கிட்ட சொன்னேன், நான் கிரி கூட மறுபடியும் சாப்பிடுமான்னு சொன்னேன். நடக்கட்டும், 2வது ரவுண்டு. அக்கா கூட சாப்பிடுறியா? அக்கா மாமா கூட சாப்பிட்டேனா? அம்மா சொன்னாங்க கிரி கூட சாப்பிடு அப்படின்னாங்க. நீ தான் மறுபடியும் என்னை விட்டுட்டு சாப்பிட்டியே, அதனால அக்கா கூட சாப்பிட்றேன் நானும் அக்காவும். சரி மாமா, அக்கா மாமா. சரி சாப்பிட்டாங்க, நான் கீழே போகிறேன். கீழே போறியா? சரி தம்பி போய் பார்த்துக்கோ, ஓகேவா? திருப்தியாக இருந்துச்சா? ஃபுல்லாக சாப்பிட்டேன் 3 ரவுண்டு. மறுபடியும் நைட்டு மிட் நைட் அப்படி மிட் நைட்லையா? ஆமாம், 3 ரவுண்டு பண்ணீங்க, இன்னும் 4வது ரவுண்டு. பட்ட இங்கே பாரு, ஃபங்க்ஷன் இங்கே நடக்குது. அங்கே இருக்கு, அது வந்து சின்ன சித்தப்பா வீடு, இது வந்து நடு சித்தப்பா, இது வந்து அக்கா வீடு. நடுவில் ஒரு சந்து, அது வந்து நடுமாமா வீடு. சென்டர்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க சின்ன சித்தப்பா. இன்னொருத்தவங்க வந்து பாலாஜி சித்தப்பா. அவங்க வீடு வந்து முதலமைச்சர். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கு. 1.5 கிலோமீட்டர்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான், பக்கத்தில் தான் இருக்கு. அவங்க பேர் தான் பாலாஜி சித்தப்பா. ஃபங்க்ஷன் நடக்கிற வீடு வந்து லக்ஷ்மணன் சித்தப்பா. இவங்க வந்து வாசு சித்தப்பா. இது நடு பேர், இது வந்து நடுமாமா வீடு, இது அக்கா வீடு. ஆமாம், அப்படியே பக்கத்தில் தான், நடுவில் ஒரு சந்து மட்டும். ஆமாம், இதோ நடுவில் சந்து, இதோ போகுது பேர் சந்து. இப்போ வந்து ஃபங்க்ஷன் போயிட்டே இருக்கு. மேலே போயிட்டு சாப்பிட்டு அரிவச்சனை வந்து வீட்டை காலையில் தான் வந்து குடி போவாங்க, புது மனை ஏறுவாங்க. மல்யுத்த வீராங்கனை பிரியங்கா வர்சஸ் கிரி. சபாஷ், சரியான போட்டி. பிரியங்கா என்ன பண்ணி தெரியுமா, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டானா, வானானா அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தானே. கை வலிக்குது பட்டு. நான் எவ்வளோ வேலை செஞ்சேன் தெரியுமா சாயந்தரத்துலேருந்து. அங்கே வேலை நடக்குது.
யாராருக்கு மில்க் ஷேக் வேணா? யாராருக்கு மில்க் ஷேக்?